முதல் நிகழ்வாக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் கு. ராமகிருஷ்ணன் அவர்களை இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று தலைமையுரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நமது எல்லோருடைய உள்ளங்களையும் கவர்ந்திருக்கின்ற கோவை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறுபான்மை பிரிவு துணை அமைப்பாளர் டிஸ்கோ ராஜா அவர்களுக்கு அவர்கள் இந்த மேடை அலங்கார பணியை தொடங்கி 35 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்ற நிலையிலே அந்த பணியோடு நில்லாமல் சமூக பணியையும் துணையாக வைத்துக் கொண்டு அதிலே பல்வேறு வகையான சமூக பணிகளை அவர் தொடர்ந்து ஆற்றிக் கொண்டிருக்கின்ற நிலையை நாம் பார்த்திருக்கின்றோம். அவர் பெற்றிருக்கக்கூடிய நமது மாநகரத்திலே எல்லோருடைய அன்பையும் பெற்றிருக்கின்றார்கள். காரணம், அவர் பேசும்போதே அவருடைய வார்த்தைகள் வாழ்க வளமுடன் என்றுதான் ஒவ்வொருவரை சந்திக்கின்ற போதும் அந்த வார்த்தைகளை உச்சரிப்பார். அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மதத்தின் மரியாதைக்குரிய நபிகள் நாயகம் சொன்ன வரிகளை தவறாமல் ஒவ்வொரு நிகழ்விலும் சுட்டிக்காட்டுவார். அது எல்லோருக்கும் பொதுவாக இருக்கும். அது ஒரு மதத்தை சார்ந்த வரிகளாக கூட இருக்காது. நபிகள் சொன்ன மக்களுக்கான அனைத்து மக்களுக்கான வரிகளை அவர் மேற்கோளாக எடுத்து காட்டுவார். அப்படி நல்ல உள்ளத்தோடு ஒரு உதவுகின்ற தன்மையோடு அவர் ஆற்றக்கூடிய பங்கை அந்த நல்ல உள்ளம் படைத்த ராஜா அவர்களை நாம் இன்றைக்கு பாராட்டுவது நமது கடமை. எப்படிப்பட்ட செயல்கள் பார்த்தீங்கன்னா, காவல்துறையில கூட நாமெல்லாம் அரசியல் உள்ளோம், பொது வாழ்க்கையில் உள்ளோம். நாம எல்லாம் வழக்குகள், போராட்டம் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். ஆனால் அவரை காவல்துறை அதிகாரிகளை அணுகி இந்த மாதிரி சேவைகளை ஆற்றக்கூடிய காவல் நிலையத்தில் கூட அவரை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர் இந்த நிகழ்விலே யார் யாரெல்லாம் அழைக்கலாம் என்று அவர் நான் கேட்டபோது பட்டியல் சொன்னார். அவர் தான் எல்லாம் இவர் மாதிரி ஒரு பொது சேவையில் உள்ள பொதுமக்கள் மீது அன்பு காட்டக்கூடிய தோழர்களாகவே இருக்கின்றார்கள். அவர் யாருன்னு கேட்டால், மருத்துவமனைக்கு முன்னாடி தினந்தோறும் ஏழை எளியவர்களுக்கு உணவு தரக்கூடியவர் என்று சொல்லுகிறார். பெயரை கூட சொல்ல முடியல, ஆனால் அது சொல்றார்கள். அதே மாதிரி ஆதரவற்றோருடைய உடல்களை அடக்கம் செய்யக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த மாதிரி நட்பு வட்டம். இந்த நட்பு வட்டம் முழுக்க ஒரு மனிதநேயம் மிக்க அமைப்புகளாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட தன்மை படைத்த ராஜாவை நாம் இன்னொன்று ஒரு நன்றிங்கிறது பெரியார் சொல்றாரு, திருவள்ளுவர் சொல்றாரு. ஒரு ஒரு காரியம் நம்ம பண்ணோம்னா நாம நன்றி எதிர்பார்க்க கூடாது. நன்றி எதிர்பார்க்காமல்
ஒரு பணியை செய்ய வேண்டும், காரியம் செய்யணும். ஆனால் பலன் அடைஞ்சவன் நன்றி சொல்லணும், நன்றி காட்டணும். பலன் பெற்றவன் நன்றி காட்டணும். ஆனால் நம்ம சமூகத்தில் அதான் இல்லை. பலன் பெற்றவர்கள் நன்றியே காட்ட மாட்டாங்க, நன்றி சொல்ல மாட்டாங்க. அந்த பண்பே கிடையாது. ஆனால் நாம் காஜாவை மூலமாக பலன் பெற்றுக் கொண்டிருக்கிற சமூகம், நாம் யாரும் தனித்தனியாக யாரும் அவர் மூலமாக பலன் அடைகின்றவங்க யாரும் கிடையாது. இந்த சமூகம் நாமும் ஒரு சமூகத்துக்காக உழைக்கின்றவர்கள். சமூகம் பலனடைகின்றது, இந்த மக்கள் பலனடைகின்றார்கள். அதற்கு நாம் இயக்கங்கள் பலனடைகின்றது, அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அந்த வகையில தான் இந்த பாராட்டு நிகழ்வு. எப்பவுமே வாழுகின்ற போதே பாராட்டணும். நம்ம சமூகத்தில் எப்படின்னா இருக்கும் போது பாராட்ட மாட்டாங்க, மறைந்த பின்னாடி ஆகா ஓன்னு சொல்லுவாங்க. இருக்கும் போதே பாராட்டுவது எதற்குன்னு சொன்னால், மேல மேல அவருக்கு பணியை நாம் பயன்படுத்தலாம். பாராட்டி சொல்வதன் மூலம் நமக்கு தான் நன்மை. அந்த உற்சாகத்தில் ஒரு பலன் கிடைச்சிருக்குது, நாம செஞ்ச செயல் வீண் போகல என்ற எண்ணத்தில் மேல மேல அவங்க சமூகத்துக்கு பயன்படுவாங்க. அதுக்காக நாம் பாராட்டணும். அந்த வகையில தான் நாம் இன்றைக்கு இந்த பாராட்டு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ராஜா அவர்கள் தொடர்ந்து, அதிலும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பு இருந்து கொண்டு எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு மக்கள் பணிகளை இந்த அரசு செயலாற்றிக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அறிவோம்.